Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆனந்த பண்பாடுவோம், மகிழ்வோம், ஆண்டவரில் கூடி வருவோம். ஆனந்த பண்பாடுவோம், மகிழ்வோம், ஆண்டவரில் கூடி வருவோம். அவர் செயலை நினைத்திடுவோம், நாம் அவர் பெயரை போற்றி மகிழ்வோம். அவர் செயலை நினைத்திடுவோம், நாம் அவர் பெயரை போற்றி மகிழ்வோம். கண்ணாக மணியாக காப்பாற்றும் ஆண்டவர்க்கு ஆனந்த பண்பாடுவோம், மகிழ்வோம், ஆண்டவரில் கூடி வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இந்த திருப்பலியின் வழியாக இறைவனுடைய ஆசிரை பெற வந்திருக்கின்ற நம்ம ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து தனது இரக்கத்தையும் மன்னிப்பையும் மழையென பொழிந்து ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றும்படியாக இப்பலியிலே இணைந்து செபிப்போம். நாம் எந்தளவு நம்பிக்கையோடு வருகிறோமோ அந்த அளவு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார். அவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்வில் இந்த மண்ணுலகில் சேர்க்கிற செல்வம் அதிகமா அல்லது விண்ணுலகில் சேர்க்கின்ற செல்வம் அதிகமா என்ற ஒரு புரிதலுக்குள்ளே நுழைகின்றோம். இன்றைய நாள் வாசகங்களும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. என்னுடைய வாழ்வு முழுவதும் நான் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் என்னுடைய செல்வம், என்னுடைய பொருள், என்னுடைய வாழ்வு முழுவதும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறதா, இந்த அகில உலகத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியிலே இணைந்து செபிப்போமாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மனமருந்தி மன்னிப்பை கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி
எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பெண் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 18 மற்றும் 21 முதல் 30 வரை. சகோதர சகோதரிகளே, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமையடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகின்றார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஒரு அறிவிலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எலியோ இதை கேட்டு ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர்
வாழ்த்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் இடுக்கணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் இடுக்கணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோம், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் உள்ளம் எங்கே இருக்கிறது? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையிலே எண்ணற்ற புனிதர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம்.
தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். இவர்கள் எல்லோரும் இப்படியாக ஒரு புனித வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கண்களை உயர்த்தி பார்க்கின்ற வண்ணமாக எவ்வளவோ புனிதர்களை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். தினம்தோறும் ஏறக்குறைய 365 நாட்களும் நாம் புனிதர்களை பற்றி வாசிக்கிறோம். இவர்களுடைய வாழ்வு எப்படி ஆண்டவருக்கு உரியதாக இருந்தது என்பதை குறித்து பல்வேறு தருணங்களிலே நாம் கலந்துரையாடுகிறோம். அவர்களுடைய வாழ்விலிருந்து பலவற்றை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு முழுவதுமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து பார்த்தால் நம்முடைய உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் நம்முடைய ஆர்வம் இருக்கிறது, நம்முடைய ஆசை இருக்கிறது, நம்முடைய எண்ணம் இருக்கிறது, நம்முடைய ஏக்கம் இருக்கிறது, நம்முடைய செயல்பாடு அங்குதான் இருக்கிறது. ஆக ஒருவருடைய உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் அவருடைய வாழ்வு முழுவதும் இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே மிக தெளிவாக இயேசு நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய இன்றைய நாள் நற்செய்தியை நாம் உட்கார்ந்து ஆற அமர ஒவ்வொரு வரிகளாக வாசித்து பார்த்தோம் என்று சொன்னார். அந்த இறை வார்த்தை நமக்குள்ள ஒரு விதமான உந்து சக்தியையும், ஒரு விதமான ஆதங்கத்தையும், ஒரு விதமான ஆர்வத்தையும் ஏற்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, உலக வரலாற்றிலே எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை பழைய வாழ்வு, புதிய வாழ்வு என்று சொல்லி மாற்றி அமைத்திருக்கிறார்கள். புனிதர்களுடைய வாழ்வும் கூட அப்படியாகத்தான் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழந்தார் என்றால் அதனால் வருகிற பயன் என்ன என்று சொல்லி விவிலியத்தினுடைய வார்த்தைகளை கேட்ட ஒரு புனிதர் அந்த வார்த்தையை தன் வாழ்வாக மாற்றிக்கொண்டதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எல்லோருக்கும் பிடித்த தெரிந்த ஒரு புனிதர் தான் புனித சவேரியார். அவர் தன்னுடைய வாழ்வை சற்று ஆழமாகவே மாற்றி யோசித்து பார்க்கிறார். அவருடைய உள்ளம் முதலில் எங்கே இருந்தது? மிகச்சிறந்த பேராசிரியராக மாற வேண்டும், பட்டங்களோடும் பதவிகளோடும் புகழையும் பெருமையும் ஆசையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர். எல்லோருடைய மத்தியிலும் என்னுடைய வாழ்வு ஒரு மேலோங்கிய வாழ்வாக, எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆனால் அவருடைய வாழ்வு பிற்காலத்திலே சற்று ஆண்டவருக்குரியதாக மாற்றப்படுகிறது என்பதை அவர் ஒரு நாளும் யோசித்து பார்த்திருக்கவே மாட்டார். ஏனென்றால் அவருடைய உள்ளம் எங்கே இருந்தது? அந்த பேராசிரிய பணியில் இருந்தது, உலக புகழில் இருந்தது, ஊரெல்லாம் சுற்றி திரிகிற பொழுது அது கொடுக்கின்ற அந்த குறைந்தபட்ச மகிழ்ச்சியில் இருந்தது. ஆனால் இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த செல்வங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் இயேசுவின் மீது நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும், அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்த பொழுது அவர் மேற்கொண்ட அந்த ஆன்மீக முயற்சிகள் தான் அன்புக்குரியவர்களே அவரை விட்டு அழியாத செல்வமாக என்றும் இருந்தது என்றதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் இன்று வரை அழியா உடல் புனிதராக புனித சவேரியாரை நாம் பார்க்கிறோம் என்றால் அவர் செய்த காரியங்களை சற்று ஆழமாகவே நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய உள்ளம் முதலில் இந்த உலகத்தின் பால் இருந்தது. அதன் பின்பாக அவருடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருந்தது. இன்று நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருந்தது என்று சொன்னால் நம்முடைய கண் நலமாயிருக்கும், நம்முடைய கண் ஒளி பெற்றதாக இருக்கும், நம்முடைய கண் என்றுமே ஒளி நிறைந்ததாக இருக்கும், அதில் இருள் என்பது இல்லாததாக இருக்கும். ஆனால் இதற்கு நேர்மாறாகத்தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள் அன்புக்குரியவர்களே, பவுலடியாருடைய வாழ்வு சாதாரண வாழ்வு கிடையாது. பவுலடியார் எவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் இன்றைய நாளில் அனுபவித்தார் என்பதை முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. அந்த மக்களோடு அமர்ந்து பேசி உரையாடி நற்செய்தியை அறிவிக்கிறார். உங்களுடைய உள்ளமெல்லாம் ஆண்டவரை நோக்கி தான் இருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவருடைய பற்றியதாக இருக்க வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகள் ஆண்டவர் எதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறாரோ அதன்படி அமைய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ என்ன செய்கிறார், அம்மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அவர் மக்களிடத்தில் சொல்லுகிறார், எவ்வளவு துன்பங்கள், கசையடிப்பட்டேன், தடுமாறி விழுந்தேன், கடலில் சிக்கினேன், வேற்று மக்கள் என்னுடைய மக்கள், நான் இருக்கிற இடம் என்று எல்லாரும் தடைகளை உருவாக்குகிறார்கள். பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், வறுமையில் உழன்றேன், வாழ்வை போய்விடுகிறதோ என்று நான் நினைத்த பொழுதெல்லாம் என் வாழ்வுக்கு முன்பாக இருந்தவர் என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அவருடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருந்ததால் தான் அன்புக்குரியவர்களே அவர் எல்லா நலன்களாலும் நிரப்பப்பட்டார்.
துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நம்முடைய வாழ்வில் வருகிற பொழுது நாம் யாரை தேடுகிறோம் அன்புக்குரியவர்களே? ஆண்டவரை தேடுவதில்லை. உண்மையை ஏற்றுக்கொள்வோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்து விடுகிறது, துயரம் வந்து விடுகிறது, நம்முடைய வாழ்வு இந்த நிலையில் மாற்றப்பட்டு விட்டதே என்று சொல்லி அங்கலாய்த்து கொள்ளுகிறோம். ஆண்டவரிடத்தில் வருவதில்லை. நம்முடைய வாழ்வு முழுவதும் இந்த ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். அப்போதெல்லாம் நம் உள்ளம் ஆண்டவரை நோக்கி இல்லை அன்புக்குரியவர்களே. என் உள்ளம் என் சோகத்திலும் துயரத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் நான் படுகிற கஷ்டத்திலும் இந்த உலக மாயைக்குள் சிக்கி இருக்கிற அந்த சிக்குண்ட தன்மையிலும் தான் இருக்கிறதை ஒழிய என் ஆண்டவர் எனக்காக என்னை காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையில் இல்லை. எனவேதான் இன்றைய பதிலுரை பாடலில் இடுக்கண் வேளையில் நான் உனக்கு துணை செய்வேன் என்று தாவீது அரசருக்கு ஆண்டவரே அன்றைய நாளில் கொடுத்த அருமையான ஒரு நம்பிக்கை பார்வைதான் இன்றைய நாள் பதிலுரை பாடல் அமைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்வும் உங்களுடைய வாழ்வும் இதைத்தான் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுலடியாரை போல என் வாழ்வு ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா, அல்லது என் வாழ்வு இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறதா? அன்பார்ந்தவர்களை, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் பாருங்கள். நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இந்த உலகத்தினுடைய மனப்பான்மையை நாம் பெற்றிருக்கவில்லை. மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். பார்த்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவை 7 அருள் அடையாளங்களை மிக தெளிவாக நமக்கு கொடுக்கின்றன. இந்த 7 அருள் அடையாளங்களும் அருள் வாழ்விலே நாம் முழுவதுமாக பயணிக்க வேண்டும். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரின் உரிமை சொத்தான பிள்ளைகளாக, திருச்சபையின் உறுப்பினராகும் கடவுளின் பிள்ளையாக மாறுகிற அந்த அருள் அடையாளத்தை பாருங்கள். நாம் ஆண்டவருக்கு சொந்தம். இரண்டாவதாக நற்கருணை. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது இறைவார்த்தையில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்ற ஒரு நம்பிக்கை பார்வை கொடுத்த இயேசு அவர் உணவை உட்கொள்ளுகிற பொழுது அவர் நமக்குள் வந்து நம்மோடு உரையாடுகிறார், உறைந்து போகிறார், உடனிருக்கிறார். உறுதித்தன்மையோடு நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் வலிமையை கொடுக்கிறார். மூன்றாவதாக உறுதி பூசுதலை பாருங்கள். இந்த உறுதி பூசுதலின் வழியாக தூய ஆவியினுடைய கனிகள் கொடைகள் வரங்களால் இவற்றால் நாம் நிரப்பப்பட்டு தூய ஆவியினுடைய வல்லமையால் ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும் என்று சொல்லிதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய 3 இறைவார்த்தைகளையும் அடிக்கடி நம்முடைய வாழ்வில் எடுத்து வாசியுங்கள். அப்போது புரிந்துவிடும் நம் உள்ளம் எங்கே இருக்கிறது என்று. என்னுடைய வாழ்விலே சண்டை, சச்சரவு, அழுக்காறு, பொறாமை, போட்டி, காய்மராரம் என்று சொல்லி என்னுடைய வாழ்வு முழுவதும் எதிர்மறை சிந்தனையிலே இருக்கிறது என்று சொன்னால் தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி என்று கலாத்தியர் 5:21 வருகிற அந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அன்புக்குரியவர்களே. ஆனால் உறுதி பூஸ்தலின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒப்புரவு அருள் அடையாளம், உன்னதமான அருள் அடையாளம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அது மன்னிக்கப்படாது என்று சொல்லி எல்லா நிலையிலும் அருள் பணியாளர்களுக்கு மன்னிக்கும் அதிகாரத்தை கொடுத்து இந்த பாவ சங்கீதத்தின் வழியாக நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் நம் முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிற உன்னதமான கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே. எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்வு முழுவதுமாக கடவுளிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, எசையா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்வருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள், என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எஸ்ரூன், அஞ்சாதே. பார்ந்த பிள்ளைகளே, நாம் எதற்கும் அஞ்சக்கூடாது. என் பாவம், என் பலவீனம், என் குற்றம், என் குறை இதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து என்னை பிரிக்கிறதா? அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனால் நம்மை படைத்தவர் அவர்தான் நம்மை உருவாக்கியவர்.
நம்மை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் காக்கின்ற கடவுளிடத்துல கண்ணீரோடு இதயபூர்வமான மனப்பூர்வமான பாவ சங்கீர்த்தனம் செய்வோமே, அதில் என்ன வந்துவிட போகிறது? அந்த ஒப்புரவு தான் பவுலடியார் சொல்வது போல, ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரையுமாக ஒப்புரவாக்குவதற்காக தன்னையே ஒப்புரவாக்கி கொண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்த இயேசு நம் பாவங்களுக்காக பலியானார். அடுத்ததாக நோயில் பூசுதல். யாக்கோபு எழுதிய அந்த திருமுகத்திலே பார்க்கிறோம், யாரேனும் நோயுற்றிருந்தால் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர் மீது எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபிப்பார்கள், நோய் நீங்கும் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உள்ளம் ஆண்டவரை நோக்கி இல்லை என்பதற்கான முதல் காரணமே என்ன தெரியுமா? இந்த உலக நோயினால் நாம் சிக்கி சின்னாபின்னமாகி நம் வாழ்வை மாற்றி இருக்கிறோம். பணம், பதவி, புகழ், சாதி, பெருமை, தற்புகழ்ச்சி என்று சொல்லி எல்லாவற்றிலுமாக என் வாழ்வை, அன்புக்குரியவர்களை, நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த உலக நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறேன். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்காக போரிடுபவர் நம் ஆண்டவர் என்பதை திருப்பாடல் அடிக்கடி நமக்கு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உரியவற்றை தேர்ந்தெடுக்கிற பொழுது, என்னுடைய வாழ்வு முழுவதும் நான் ஆண்டவருக்கு உகந்ததை மட்டுமே தேர்ந்தெடுக்கிற பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் தான் இந்த உலக நோய்களிலிருந்து நான் என்ன செய்ய முடியும்? என் வாழ்வை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக மாற்ற முடியும் என்பதை ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில், இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படுவதாக. என்னுடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார். என் உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருக்கிற பொழுது அவர்தான் என் ஒப்பற்ற செல்வம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உடலும் உள்ளமும் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்ற என் உலக நோய்கள் என்னிடமிருந்து அகற்றப்பட வேண்டும். இதைத்தான் ஓசையா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே இவ்வாறு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், இஸ்ரவேலரே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உற்றாய். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தீச்செயலினால் நாம் வீழ்ச்சி உற்று இருக்கிறோம். எனவேதான் என் உள்ளம் ஆண்டவரை நோக்கி இல்லாமல் இந்த அகில உலகத்தை நோக்கி இருக்கிறது. அதற்கடுத்ததாக பாருங்கள், குருத்துவம் என்னும் அருள் அடையாளம். ஆண்டவருடைய அபிஷேக வல்லமை பெற்ற ஒவ்வொருவருமே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி நம் உள்ளங்களை திருப்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் அத்துணை பேரும் இன்றைய நாளிலே பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற துறவிகளுக்காக, துறவற வாழ்வை ஏற்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம குறை சொல்கிறோம், எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்னா, இவங்க அப்படி அவங்க அப்படி. அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பலி ஒப்பு கொடுக்கிற குருக்களுக்காகவும் கன்னியருக்காகவும் அருள் சகோதரர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் தான் இந்த திருச்சபையில் எல்லாருடைய அந்த நலமான நற்செய்தி பணிக்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு நாளில் நீங்கள் ஜெபமாலை சொல்லுகிற பொழுது ஒரு மணியையாவது என்ன செய்யுங்கள்? ஆண்டவரால் சிறப்புக்குரிய பணிக்காக அழைக்கப்பட்ட எல்லா துறவு நிலையினருக்காக ஒப்பு கொடுங்களே. அந்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரால் கேட்கப்படும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு முழுவதுமாக எல்லா நிலைகளிலும் நாம் தவறி விடுகிறோம், தடுமாறுகிறோம். அதனால் தான் நம் உள்ளம் ஆண்டவரை நோக்கி இல்லாமல் போகிறது. கடைசியாக அருள் அடையாளம், திருமணம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் புத்தகம் 2:19 வாக்களித்த தெய்வம், ஆணையும் பெண்ணையும் படைத்த கடவுள். தொடக்க நூல் 1:26-27 பார்ப்பது போல, என் உருவிலும் சாயலிலுமாக அவரை உண்டாக்குவோம் என்று சொல்லி கடவுள் படைத்த பொழுது, அந்த படைப்பின் தொடக்கத்தில் என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவர்களை தகுந்த துணையாக உருவாக்குவோம் என்று உருவாக்கினார் அல்லவா? ஆனால் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே அந்த படைப்பின் மகத்துவம், படைப்பின் மாட்சிமை, படைப்பின் வல்லமை எல்லாம் மாறி போகிறது. காரணம் பாவ சூழல். நீ எங்கே இருக்கிறாய் என்ற அந்த ஒற்றை கேள்வியை தான் இன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் கேட்கிறார். நாம் கடவுளோடு இல்லாத பொழுது, கடவுளோடு இணைந்து செயல்படாத பொழுது, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாத பொழுது, அன்புக்குரியவர்களே, என் உள்ளம் ஆண்டவரிடத்தை நோக்கி இருக்காது.
ஆண்டவருடைய செயல்களை நோக்கி இருக்காது, ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக இருக்காது, ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்காக இருக்காது. மாறாக இந்த உலக காரியங்களில் இருக்கின்ற எல்லாவற்றுக்குமாக தான் துடித்து கொண்டிருக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மிக தெளிவான ஒரு படிப்பினையை கொடுக்கிறார். நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் செல்வம், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களே உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் செல்வம் இருக்கிறது. பிலிப்பியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். உண்மையில் நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்ன பவுலடியார் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன், ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு தான் என் ஒப்பற்ற செல்வம். அப்போ ஒன்று தெளிவாக இருக்கிறது, என் கடவுளை, என்னை வழிநடத்துகிற ஆண்டவரை, எனக்காக எல்லாவற்றையும் செய்பவரை, என்னை பாதுகாத்து பராமரிப்பு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரை பற்றிய அறிவு எனக்கு குறைவாக இருக்கிறது. எப்போது இந்த குறைவை நான் கண்டுபிடிக்கின்றேனோ அப்போது என் வாழ்வில் வருகிற மற்ற செல்வங்களை காட்டிலும் என் ஆண்டவர் இயேசுதான் என் ஒப்பற்ற செல்வம் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே. எனவே ஆண்டவர் இயேசுவை என் வாழ்வினுடைய ஒப்பற்ற செல்வமாக நான் பெற்றுக்கொள்வதற்கு 3 காரியங்களை இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டும். முதல் காரியம், ஆண்டவரை தேட வேண்டும். அந்த தேடுதல் என் வாழ்வின் மாற்றத்திற்காக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள இறை வார்த்தையிலே சக்கேயு என்ற அந்த குள்ள மனிதனை பார்க்கிறோம். காட்டு அத்தி மரத்திலே அவன் ஏறி அமர்ந்து ஆண்டவர் இயேசு வருகிற அந்த வழியிலே வெளிமேலே வழியில் வைத்து காத்து கொண்டிருக்கிறான். எதற்காக அன்புக்குரியவர்களே? அவன் செல்வம், அவன் உள்ளம் இரண்டும் பாழ்பட்டு இருந்தது. செல்வம், பதவி, வரி வசூலிப்பது, மக்களை அடக்கி ஆள்வது, மக்களை அடிமையாக்குவது, துன்புறுத்துவது, துயரப்படுத்துவது, இதுதான் தன் வாழ்வினுடைய செல்வமாக அவன் உள்ளம் கருதியது. ஆனால் இயேசுவை தேட அவன் தொடங்கிய பொழுது அவன் உள்ளம் இயேசுவை நோக்கி இருந்ததாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோமே. அத்தகைய உள்ளம் தான் நமக்கு வேண்டும். அந்த உள்ளம் வருகிற பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாழ்வு மாறுகிறது. அவன் எப்படி திரும்பி கொடுத்தானோ, ஏமாற்றி இருந்தால் 3 மடங்காக அதை திருப்பி கொடுத்து விடுகிறேனோ என்று சொன்னானோ, அதுதான் மாற்றம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் நிரூபியுங்கள் என்று மத்திய நற்செய்தியினுடைய 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆண்டவரை தேடுகிற பொழுது என் உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருந்தால் அதில் நான் மாற்றம் காண்கிறேன். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, ஜெபிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. உட்கார்ந்து மணிக்கணக்காக ஜெபிப்பதை விட எவ்வளவு நேரம் நான் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கிறேன் என்பதுதான் முக்கியம். நம்முடைய புதன்கிழமை மறையுரையிலே நாம் கேட்டிருப்போம், தம்பட்டம் அடிக்க வேண்டாம், அடுக்கிக் கொண்டே போவதால் ஒருவருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்க வேண்டாம். மாறாக உள்ளார்ந்த உள்ளறைக்கு சென்று ஆண்டவரோடு உரையாடுவதுதான் உன்னதமான ஜெபம் அன்புக்குரியவர்களே. அதைத்தான் எல்லா புனிதர்களும் வாழ்க்கையில் செய்தார்கள். எந்த ஒரு மனிதன் ஜெபிக்கவில்லையோ, எந்த ஒரு மனிதன் ஜெபத்தை அவன் தன் வாழ்விலே தொடங்கவில்லையோ, எந்த மனிதன் ஒருவன் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லையோ, அவனுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் அவன் செல்வம் இந்த உலகத்தை சார்ந்ததுதான். இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கிற பொழுது அது பூச்சியாலும் துருவாலும் திருடராலும் என்ன செய்யப்படும்? ஒன்றுமில்லாமையால் மாற்றப்படும் என்பதை இயேசு இன்று அழகாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற எல்லா மனிதர்களையும் எடுத்து பாருங்கள். தானியேல் புத்தகம் 6:12 தானியேல் ஜெபித்தார். அவர் உள்ளம் எங்கே இருந்தது? ஆண்டவரிடத்தில் இருந்தது. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஜெபித்தார். எங்கே இருந்தது? அவர் உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருந்தது. தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்திலிருந்து 45வது அதிகாரம் வரை யோசேப்பு ஜெபித்தார். அவருடைய உள்ளம் எங்கே இருந்தது? ஆண்டவரை நோக்கி இருந்தது. எஸ்தர் புத்தகத்திலே பாருங்கள், அவருடைய ஜெபம் எங்கே இருந்தது? ஆண்டவரை நோக்கி இருந்தது. அன்னை கன்னிமரியாவுடைய ஜெபம் எங்கே இருந்தது? தந்தையாம் இறைவனை நோக்கி இருந்தது. பவுலடியாருடைய ஜெபம் எங்கே இருந்தது? ஆண்டவர் இயேசுவை நோக்கி இருந்தது. வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும். பிலிப்பியர்கள் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையிலே, எனக்கு வலுவூட்டுகிறவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அவர் நினைக்க வைத்தது எது தெரியுமா அன்புக்குரியவர்களே? அவர் ஆண்டவரை நோக்கி
தன் வாழ்வை ஜெப வாழ்வாக மாற்றியதுதான். ஆக இரண்டாவதாக நாம் எவ்வளவு தூரம் ஜெபத்திலே நம்மை ஆழப்படுத்துகிறோமோ அந்த ஆழப்படுத்துதல் ஆண்டவருக்காக மட்டுமே இருக்கவே முடியும் என்று நான் சிந்திக்கிறேனோ அப்பொழுது என் உள்ளம் ஆண்டவரை நோக்கியதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, கடைசியாக என் வாழ்வு முழுவதும் நான் ஆண்டவருடைய திருவுளத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஒருவனாக இருந்தால், ஆண்டவருடைய திருவுளம் தான் என்னை வழி நடத்துகிறது, என்னை வாழ வைக்கிறது, எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறது என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால், அந்த நினைப்பு தான் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் நமக்காக இறைவன் கொடுக்கிற பரிசாக அமைகிறது. எனவே கடைசியாக இந்த இறை திருவுளத்தை நாம் நாடினோம் என்று சொன்னால் அந்த இறை திருவுளம் என்ன செய்யும் தெரியுமா? நம்மை ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்லும். லூக்கா நற்செய்தி 1:38 அன்னை கன்னிமரியாவுடைய வாழ்வில் அதைத்தான் பார்க்கிறோம். அவருடைய உள்ளம் தந்தையாம் இறைவனை நோக்கி இருக்கிறது. அவருடைய உள்ளம் தன்னை அழைத்த இறைவன் மீது இருக்கிறது. அவருடைய உள்ளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற அந்த உன்னதமான மீட்பருடைய வருகையில் இருக்கிறது. எனவே அவருடைய செல்வம் தந்தையாம் இறைவனும் தான் பெற்றெடுத்த அந்த இயேசுவுமாக இருக்கிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, இந்த உலகிலே நான் பெரிய அளவு செல்வமாக மதிக்கிற எதுவும் எனக்கு எந்த விதத்திலும் நிரந்தரமான மகிழ்ச்சியை, நிரந்தரமான வாழ்வை, நிரந்தரமான அமைதியை, நிரந்தரமான மனநிறைவை கொடுக்க போவதில்லை. மாறாக உன் வார்த்தையும் உன்னை தேடுகிற அந்த குணமும் தான் என் வாழ்வினுடைய மையமாக இருக்கட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோமோ அவர்களை நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, எனவே நான் கடவுளை தேடி மனமாறியவனாக, தொடர்ந்து ஜெபிப்பவனாக, அதே போன்று இறை திருவுளத்தை நாடுகிற ஒரு மகளாக இருக்கின்ற பட்சத்தில் திருப்பாடல் 37:5 நாம் வாசிப்பது போல, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்ற உன்னத பார்வையை நாம் பெறுகிறோம். அப்போது என் கண் ஆண்டவரை நோக்கியதாக, அவரின் சித்தத்தை நோக்கியதாக, அவரின் செயல்பாட்டை நோக்கியதாக, அவரின் மகிமையை நோக்கியதாக, அவரின் மாட்சிமையை நோக்கியதாக, அவருடைய இரக்க பார்வையை நோக்கியதாக இருக்கிற பொழுது இந்த கண் நலமானதாக மாறும். கண் நலமானதாக மாறுகிற பொழுது அந்த கண் தேர்ந்தெடுக்கிற எல்லா செல்வமும் கடவுளின் ஒப்பற்ற செல்வமான இயேசுவாக மட்டும்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இயேசு உள்ளே வந்து விட்டால் அங்கு ஒளி மட்டும்தான் இருக்கும். ஒளியின் மக்களாக மட்டும்தான் நாம் வாழ்வோமே தவிர இருள் எங்குமே படர்ந்து இருக்காது. எனவே நாம் ஆண்டவரிடத்திலே முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீரே என் வாழ்வின் ஒப்பற்ற செல்வம் என்பதை நான் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள, தொடர்ந்து உண்மையோடு நம்பிக்கையோடு உன்னை அணுகி வர என்னை ஆசீர்வதிப்பாயாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். அப்பொழுது அவரும் ஆசீரை வழங்கி என்றும் நமக்கு உதவி செய்வார். இதைத்தான் திருப்பாடல் 77:1 வாசிக்கிறோம். கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன், கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆமேன். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நீலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனை நம் செல்வம் என்று நினைத்து அவரின் முழுமையான ஆசீருக்காக ஏங்கி இரு கரங்களை விரைத்து இறைவன் இயேசுவை கற்றுக் கொடுத்து அதே ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். புனித பவுலடியார் தன் வாழ்வு முழுவதுமாக நினைத்து பின்பற்றிய ஆசீர் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர்கள் உம்மில் ஒன்று திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற செல்வம் என்று நினைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேல் சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேல் சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.